சார் சார் நீ ஏன் எந்திரிச்ச பூங்குடி? காலையில இருந்து நீ எவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்க எனக்கு நல்லா தெரியும். நீ படுத்துக்கோ, நல்லா ரெஸ்ட் எடு. சார் என்ன சார் நீங்க போய் எனக்கு விசிறி விட்டுட்டு இருக்கீங்க? இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல சார். வீசுறது நல்லா இல்லையா? அப்ப இன்னும் வேகமா வீசவா? சார் உங்களுக்கு எப்பவுமே விளையாட்டு தான். உன் கூட விளையாடுறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனா இவங்க தான் உனக்கு வேலை சொல்லி ரொம்பவே கஷ்டப்படுத்துறாங்க. அதுவும் எல்லாருக்கும் முன்னாடி சொல்லி அவமானப்படுத்துறாங்க. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல பூங்குடி. அதெல்லாம் தெரிஞ்சு என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன்னா அவங்கெல்லாம் கெஸ்டா போயிட்டாங்க. அதையெல்லாம் நீங்க நினைச்சு ஏன் சார் கவலைப்படுறீங்க? ஆளும் பேரும் கூடுச்சுன்னா அப்படிதான் கச்சக்கால் அடிக்கும். அந்த சூழ்நிலையை கூட நான் புரிஞ்சுக்கலனா நான் உங்களை காதலிக்கிறதுல அர்த்தமே இல்லை. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா பூங்குடி? நான் உனக்கு என்ன பண்றதுனே தெரியல. என்ன சார் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். என்ன சார்? நாளைக்கு ஃபுல்லா நான் உன் கூடவே தான் இருக்க போறேன். உன்னை ஒவ்வொரு நிமிஷமும் ஹாப்பியா வச்சுக்க போறேன். கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா நம்ம வீட்ல இருந்துகிட்டு இதெல்லாம் நடக்கிற காரியமா சார்? நம்ம வீட்ல நீ யார் சொன்னா? இங்க இருந்தா ஒரு செகண்ட் கூட நம்மள நிம்மதியாவே இருக்க விட மாட்டாங்க. சோ ஏதாவது காலேஜுக்கு போகணும் அது இதுன்னு ஏதாவது காரணம் சொல்லிட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடணும். அப்பதான் நம்ம நினைச்ச மாதிரி நம்ம ஹாப்பியா இருக்க முடியும். எங்க போலாம், என்ன பண்ணலான்னு ஏதாவது ஸ்பெஷல் ஐடியா இருந்தா சொல்ல. முதல்ல கோயிலுக்கு போகணும், அப்புறம் போய் என் அம்மாவை பார்க்கணும், அப்புறம் எப்பவுமே நீங்க என் கூட இருக்கணும். அது மட்டும் போதுமா? எனக்கு அது மட்டும் போதும் சார். இந்த பீச் பார்க்கு இங்கெல்லாம் போக உனக்கு ஆசை இல்லையா? இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனா அங்கெல்லாம் போய் சுத்துறதுக்கு இப்பதான் சந்தர்ப்பமே இல்லையே சார். கோயிலுக்கு போறது அம்மாவை பார்க்கறது முக்கியமான விஷயம்தான். கண்டிப்பா நாம அங்க போவோம். அதை முடிச்சுட்டு எங்கேயாவது ரவுட்டிங் போய் ஃபுல் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வருவோம். சார் இதெல்லாம் நடக்கும். நாளைக்கு ஃபுல்லா உன்னை என்ஜாயபிளா வச்சுக்கிறதா பிளானே. நீங்க கண்டிப்பா பண்ணிடுவீங்க சார். என்னைய சந்தோஷப்படுத்துறதும் என் மேல நீங்க காட்டுற அக்கறைக்கு பிரதிபலனா என்னால உங்களுக்கு என்ன பண்ண முடியும்னே தெரியல சார். ஆனா உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் சார். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தாங்கிப்பேன். இது நீ வேற எனக்கு தனியா சொல்லணுமா பூங்குடி? சரி, இப்படி முதல்ல படுத்து நல்லா ரெஸ்ட் எடு. நாளைக்கு எல்லா கஷ்டத்தையும் மறந்து சும்மா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். பூங்குடி, நான் வெளியே வெயிட் பண்றேன். நீ காலேஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்துரு. கொடுத்துட்டு வந்துடுறேன் சார். சரி. பிசினஸ்லாம் எப்படி போகுது இப்போ மாயா? கொஞ்சம் பரவாயில்ல. இனிமே இன்னும் கொஞ்சம் சார், டெவலப் பண்ணலாம். இந்தாங்க. ஆமா. இந்தாங்க மேடம். என்ன காஃபியா? ஆமா மேடம். சரி சரி, வெளியில என் டிரைவர் இருப்பான், அவனுக்கும் போய் காஃபி கொடு. சரிங்க மேடம். ஆ சரிங்களா? எது சொன்னாலும் சரின்னு சொல்லுவியா? மறுத்தே பேச மாட்டியோ? என்ன மாயா ரொம்ப பவ்யமான பொண்ணா? போ. காஃபி சாப்பிடுறீங்களா? யாருக்கோ எடுத்துட்டு போற காஃபிய என்ன குடிக்க சொல்றியா? யாருக்கு எடுத்துட்டு போற? டிரைவருக்கு. வாட்? உன் மனசுல என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? டிரைவருக்கு கொண்டு போய் குடுக்கற காஃபியை குடிக்கிற அளவுக்கு நான் என்ன அவ்வளவு குறைஞ்சு போயிட்டேனா? அடிச்சு மூஞ்செல்லாம் பேத்துருவேன். ஆளு மூஞ்சியும் பாரு. ச்சே. ஆமா மாயா, இவங்க ராஜம்மா தானே? ஆமா ஆமா, நான் ராஜம்மாவே தான். நீங்க லீலா தானே? இப்பதான் என்ன ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க. அது எப்படி அவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்சீங்க?
நான் தான் ராஜம்மா நீங்க கண்டுபிடிக்கும் போது நீங்க தான் லீலான்னு நான் கண்டுபிடிக்க மாட்டேனா? So Anyhow, sweet. உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உட்காருங்க உட்காருங்க. வாங்க. நீங்களும் வாங்க. மாயா உங்களை பத்தி சொன்னா, அதான் உங்க எல்லாரையுமே பாத்துட்டு போலான்னு வந்தேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுல நீங்க எந்த குறையும் இல்லாம இருக்கீங்க. திக்கு தெரியாம தவிச்சு போய் இருந்த என்ன காப்பாத்துறதுக்காக தான் நைஜீரியாவில இருந்து என் ஃப்ரெண்டு லீலா இப்ப நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. ஹேய், டோன்ட் வரி மாயா. வந்த வேலை முடியாம இங்க உள்ள உன்னோட பிரச்சனை எல்லாம் தீக்காம இந்த லீலா இந்த வீட்டை விட்டு போக மாட்டா. ஓகே? இந்தாங்க. எனக்கா? ஆமா. தேங்க்ஸுங்க. எங்க ஒரு நிமிஷம். இந்த டீயை நீங்க தானே போட்டீங்க? ஆமா. எப்படி கண்டுபிடிச்சுன்னு கேட்க மாட்டீங்களா? கேட்கணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு அவசியம் இல்ல, ஆனா எனக்கு இருக்கே. பரவாயில்ல, நானே சொல்லிடுறேன். இந்த டீல இஞ்சியோட சேர்த்து கொஞ்சம் அன்பையும் போட்டு கலந்து எடுத்துட்டு வந்திருக்கீங்க. அதை வச்சுதான் கண்டுபிடிச்சேன். என்கிட்ட இதெல்லாம் வச்சுக்கிட்டா அடுத்த தடவை மிளகாத்தூளை போட்டு தான் எடுத்துட்டு வருவேன். பரவாயில்லங்க, நீங்க மிளகா பொடி போட்டு கொடுத்தாலும் அது எனக்கு சர்க்கரையா தாங்க இனிக்கும். ஆமா, எதுக்கு இப்ப இப்படி இழிக்கிறீங்க? இது ரொமான்ஸ் சிரிப்புங்க. அப்படியே மலை குரங்கு மாதிரியே இருக்கு. பரவாயில்லங்க, மலை குரங்கு கூட ரொமான்ஸ் தெரியுங்க. பொங்குடி, வெளியே கிளம்பணும், டைம் ஆச்சு. பாத்தியா, ரெண்டும் அவுட்டிங் போறதுக்கு ஏதோ பிளான் பண்ணுதுங்க. அது டேட்டிங்ல கூட போய் முடியலாம். அதனால இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க கூடாது. அதுக்கு ஏதாவது பிளான் பண்ணுங்க. பிளான் தானே, பண்ணிடலாம். மாயா, இந்த சென்னையை சுத்தி காமிக்க எங்களுக்கு கைட் மாதிரி தீபிகாவை அனுப்புற. ஓகே, ஆனா எங்க பேபியை வச்சுக்கிட்டு நாங்க எப்படி மாயா என்ஜாய் பண்ண முடியும்? அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஆ எங்க பேபியை பாத்துக்கிறதுக்கு நீ உன்னோட சர்வெண்ட்டை எங்களோட அனுப்பி வச்சா என்ன? வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம்னு சும்மாவா சொன்னாங்க? மாயா மாதிரி பல பேரை பார்த்துட்டு தானே சொல்லிருக்காங்க. விருந்தினர்களை உபசரிக்கிறதுல மாயாவுக்கு நிகர் மாயாவே தான். நீங்க கேட்டு இல்லைன்னு சொல்லிடுவாளா? அதானே, வேணும்னா தாராளமா கூட்டிட்டு போ. ரொம்ப தேங்க்ஸ் மாயா. அம்மா, யார சொல்றீங்க? பூங்குடியே தாண்டா. எஸ் ஜீவா, என் பேத்தி அவகிட்ட நல்லா ஒட்டிக்கிட்டா. அவளும் சூப்பரா என் பேத்திய பாத்துக்கிறா. சோ அவ வந்தா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ப்ளீஸ் ஜீவா. சரி, கூட்டிட்டு போங்க. தேங்க்யூ. கப்பு. டேய், மேடம், கார் ரெடியா இருக்கு. நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்ப கிளம்பலாம். நீ பேசுறத பார்த்தா காரை மட்டும் ரெடி பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஏதோ அனிமூன் போகிறதுக்கு ரெடியான மாதிரி தெரியுது. போங்க மேடம், கிண்டல் பண்ணாதீங்க மேடம். ஐயோ ஐயோ, என்ன இப்படி வெக்கப்படுறா? மாயா, எனக்கு ஒரு ஐடியா. நம்ம எவ்வளவு நாளைக்கு தான் இப்படியே ஃப்ரெண்ட்ஷிப்பாவே இருக்கிறது? ஒரு படி மேல போய் சம்மந்தி ஆயிட்டா எப்படி? ஐயோ, நாம ரெண்டு பேரும் எப்படி சம்மந்தி ஆக முடியும்? நீதான் உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டியே. அனன்யாவை குடுக்கலான்னு பார்த்தா உனக்கு பையனும் இல்ல. அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. நீ மட்டும் சரின்னு சொல்லு, நாம சம்மந்தி ஆயிடலாம். எப்படி? நம்ம பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணாதான் நம்ம சம்மந்தி ஆவோமா என்ன?
எங்க வீட்டு டிரைவருக்கும் உங்க வீட்டு வேலைக்காரிக்கும் நம்ம கல்யாணம் பண்ணிடலாம். எப்படிங்கிறியா? நீ பொண்ணு வீடு, நாங்க மாப்பிள்ளை வீடு. ஓகே தானே? வாவ் சூப்பர். ஏனோ எனத்தோட சேர்ற மாதிரி டிரைவருக்கும் வேலைக்காரிக்கும் சூப்பர் காம்பினேஷன். கேக்கும் போதே சூப்பரா இருக்கு. ரியலி வெரி குட். தேங்க்யூ. மாயா, என்ன நீ ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற? இதுல நோ சொல்றதுக்கு என்ன இருக்கு? எப்படியும் நீ உன் டிரைவருக்கு ஒரு 20,000 சம்பளம் கொடுப்பேல்ல? ஆஃப் கோர்ஸ். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு அவுட் ஹவுஸ் கொடுப்ப. ஆஃப் கோர்ஸ். ஓலை குடிசையில பட்டிக்காட்டுல இருந்தவளுக்கு இதை விட ஒரு லைஃப் கிடைக்குமா என்ன? ஏதோ நீ பெரிய மனசு பண்ணதுனால இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவளுக்கு கிடைச்சிருக்கு. அப்போ இப்பவே தட்ட மாத்திக்கலாமா? ஆமாமா, இப்பவே மாத்திக்கலாம். பொண்ணு போய் மாப்பிள்ளைக்கு டீ கொடுத்துருச்சு. மாப்பிள்ளையும் பிடிச்சிருக்குங்கிறத பார்வையிலேயே சொல்லிட்டா. இனி நீ பொண்ணு கேட்டா மாயாவதி தரமாட்டேன் அப்படின்னா சொல்ல போறா? என்னை தாலாட்ட வருவாளா அப்படின்னு ஒரு பாட்டே பாடிடலாம். லீலா ஆண்டி, எப்படி உங்களுக்கு இப்படி ஒரு ஐடியா வந்துச்சு? அதெல்லாம் அப்படியே ஒரு ஃப்ளோல வர்றதுதான். நல்ல வேலை பண்ண லீலா. டிரைவர் மனசுல ஒரு ஆசைய உசுப்பி விட்டுருக்க. ஆமா, இப்படி ஒரு ஆசைய அவன் மனசுல வளர்த்து விட்டாதானே அவன் இவ பின்னாடியே திரிஞ்சு டார்ச்சர் பண்ணுவான். அதோட விட்டுற கூடாது. தீம் பார்க்ல பல இடங்கள் இருக்கு. எங்கேயாவது வழிக்கு வேளலாம், எதுலயாவது அடிபடலாம், ஏதாவது எதிர்பாராம வந்து மோதலாம். ஆட அநியாயமா செத்து கூட போயிடலாம். தீபிகா சூப்பரா டீல் பண்ணுவா. புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு. கேர்ஃபுல்லா இருக்கணும் மாயா. நான் கேர்ஃபுல்லாவும் இருப்பேன், அவளை கேர்லெஸ்ஸாவும் இருக்க வைப்பேன். வெயிட் பண்ணி பாரேன். கை போச்சு இல்ல கால் போச்சு, ஏன் உயிரே போச்சுன்னு கூட நியூஸ் வரலாம். ஆல் தி பெஸ்ட். நீ சொல்ல போற அந்த சந்தோஷமான நியூஸ் கேக்குறதுக்கு we are all waiting. டேய் குமார். மேடம் சொல்லுங்க மேடம். டேய், அந்த பொண்ணை எதுக்காக தெரியுமா கூட்டிட்டு வந்திருக்கேன்? தெரியுமே, கூட மாட ஒத்தாசை பண்ண. டேய் மண்டு மண்டு, மூளையே இல்லாதவன், வாடா இங்க. நீ அந்த பூங்குடிய லவ் பண்ற, சைட் அடிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவ கூட நீ பேசுறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காகத்தான் அவளை நான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். புரியுதா? சமயம் பார்த்து உன் லவ் அவகிட்ட சொல்லிடு. என்ன? புரியுது, கலக்கிறேன். போட்டேன்னா நல்ல வழி. தேங்க் யூ மேடம். இதோ வரேன். ஐயோ, ஏய் தீபி, என்னாச்சு? ஏதோ மசில்ஸ் ஜாம் ஆன மாதிரி ஐயோ இருக்கு. தீபி, இன்னும் நிறைய இடம் சுத்தி பார்க்கணுமே. இந்த காலை வச்சுக்கிட்டு எப்படி நடப்ப? அட்ஜஸ்ட் பண்ணி வர முடியுமா? இல்ல ஆண்டி, என்னால நடக்க முடியாது போல இருக்கு. ஐயோ, கார்ல மூவ் இருக்கு. ஏய் 420, கார்ல மூவ் இருக்கான், போய் எடுத்துட்டு வா சீக்கிரம். போ, அவளுக்கு வலிக்குதா? போ. சரிங்க மேடம். எப்படி போற பாரு, ஓடு. ஒண்ணு இல்ல சரியாயிடும். ஐயோ மேடம் வேற பூங்குடியை கரெக்ட் பண்ணி தான் சமையல்னு சொல்லிட்டாங்க. இந்த நேரம்னு பார்த்து ஒரு ஐடியாவும் வர மாட்டேங்குதே. என்ன பண்ணலாம்? டே குமார், உனக்கு அறிவுதான் இல்ல, ஆனா அழகுமா இல்ல? ஆண்டவன் கொடுத்த கொஞ்சம் அழக வச்சு
எப்படியாவது பூங்குடி உசார் பண்ணிடுறா. என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. ஐயோ ஐயோ, என்ன பண்றதுன்னு தெரியலையே. என்ன பண்றதுன்னு பாப்போம். பூங்குடியை மட்டும் கரெக்ட் பண்ணிட்டு அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில செட்டில் ஆயிட்டோம்னா இதை விட வேற என்ன வேணும்? ஐயோ ஐயோ, பூங்குடி நீ தான் என் மலர்படி. ஆஹா, வந்துட்டாளே என் பூங்கொடி. என்ன சொல்லுங்க, பரவாயில்ல சொல்லுங்க. வண்டியில மூ இருக்கான், எடுத்துட்டு வர சொன்னாங்க. என்னையும் தான் மூவ் பண்ண சொன்னாங்க. இல்ல, வண்டியில மூவ் இருக்கு, காட்டுறேன்னு சொன்னேன். போலாமா? வாங்க. கண்ணாடி நீங்க போங்க. வாங்க காட்டுறேன். இதுல 4-5 பேக் இருக்கு. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. அவங்க கேட்டது மூ, நீ எதுக்கு ரோசை நீட்டுற? இது அவங்களுக்கு இல்ல, உனக்கு. என்னது எனக்கா? எதுக்கு? என்ன பூங்குடி ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குற? ஐ லவ் யூ. என்ன லவ் பண்றியா? நான் உன் மேல எவ்வளவு காதல் வச்சிருக்கேன் தெரியுமா? என் காதல இந்த கடல் தண்ணி ஃபுல்லா இங்கா மாத்தி எழுதினாலும் பத்தாது அந்த வானம். வேணாம். எனக்கு வேணும். வேணாம். எனக்கு வேணும். வேணாம். எனக்கு வேணும். வேணாம். என்கிட்ட என்ன இல்ல? அழகு இல்லையா, அறிவு இல்லையா, திறமை இல்லையா? ஏன் வேணாம்னு சொல்றேன்ல. எனக்கு வேணும்னு சொல்றேன்ல. வேணான்றல. வேணும். ஐயோ அம்மா, அம்மா. இவன் யாரு? என்னமோ பண்றான். நான் கொடுத்த ரோசாவை அவன் பிடிங்கி தரானே. வாங்கிருவாளோ? ஐயோ, நமக்குன்னு வந்து சேர்றாங்களே. பாரு, நீ யாரா இருந்தாலும் சரி, என்கிட்ட வந்த அவ்வளவுதான், உன்னைய கொன்றுவேன். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. போன்னு சொல்றேன்ல. வேணாம், ப்ளீஸ் போயிடு. சார், நீங்க எப்படி சார் இங்க? நான் தான் நேத்தே சொன்னேன்ல, நாளைக்கு ஃபுல்லா உன் கூட தான் இருப்பேன்னு. அதான். நல்ல வேலை சார், அந்த டிரைவர் கிட்ட இருந்து என்ன காப்பாத்திட்டீங்க. ஆமா, அவனுக்கு என்னவா? ரோஜா பூவோட உன் பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் என்னைய லவ் பண்றானா சார்? ஓ, நினைச்சேன். ஆமா பூங்குடி, உன்னை பார்த்தா ஏன் எல்லாருக்குமே லவ் பண்ணணும்னு தோணுது சார்? சரி, சாரி பூங்குடி. பரவாயில்ல சார். ஆமா, எதுக்கு சார் இந்த வேஷம்? இங்க யாருக்கும் நான் வந்திருக்கேன்னு தெரியக்கூடாது. ஏன் சார்? எங்க அம்மா என்ன ஆபீஸ்க்கு போக சொன்னாங்க, நான் இங்க வந்துட்டேன். அதனால நான் இங்க வந்திருக்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது. அதுலயும் முக்கியமா அந்த தீபிகாக்கு. ஆமா சார், தீபிகாவுக்கு ஏதோ கால் பசங்கிடுச்சான்,
அதான் மருந்து எடுத்துட்டு வர சொன்னாங்க. நான் எடுத்துட்டு போய் கொடுக்குறேன். ஓகே, wherever you go, I follow. நான் வரேன் சார்.